Hello everyone, this is BEEE for Civil Engineering. இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 டைட்டில் என்னென்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவை நான் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு why we are need to study about digital electronics அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னு பார்க்க போகிறோம். செகண்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத 2வது 3 நிமிஷத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை இப்போ சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், முந்திலாம் சேவ் பண்ணணுன்னாலோ ட்ரிம் பண்ணணுன்னாலோ இந்த மாதிரி கத்தரி சீப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட அப்ளிகேஷனான இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் அப்ளிகேஷன் என்ன, எவ்வளோ பெரிய சம்னாலும் சரி முந்தி சால்வ் பண்ணணும்னா பென்னும் பேப்பரும் யூஸ் பண்ண சால்வ் பண்ணணும். இப்போது இந்த கேல்குலேட்டரை யூஸ் பண்ணுறோம். இதுவும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸில் ஒன்று தான். தேர்ட் அப்ளிகேஷன் என்னென்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானது ஒன்று மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனில் இந்த கீபோர்டில் நிறைய நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். ஆனால் இந்த நம்பர்ஸ் இந்த மேலே இருக்கிற இந்த ரப்பர் பேடில் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்குமே தவிர கீழே இருக்கிற இந்த டிஜிட்டல் போர்டு இருக்கா, இந்த டிஜிட்டல் போர்டில் ஏதாவது நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கா? எந்த நம்பருமே பிரிண்ட் ஆகலை. இந்த டிஜிட்டல் போர்டில் எந்த நம்பருமே பிரிண்ட் ஆகலை. அப்போது நம்ம மேலே டைப் பண்ணுற 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் எப்படி இந்த டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது நம்ம இந்த யூனிட்டில் கற்றுப்போம். அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். அதையும் நம்ம இந்த யூனிட்டில் ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்க போகிறோம். இது மட்டும் இல்லைங்க, இது போக நம்ம டிராஃபிக் சிக்னலில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் வாட்ச், கம்ப்யூட்டர், ஒரு ஃபோனில் உள்ள ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம விசிபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட மாயைகள் தான். ஸோ நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு செஷன், அதாவது ஒய் வி ஆர் நீட் டு ஸ்டடி அபவுட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சோம். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை BEEE அப்படிங்கிற பேப்பரில் 4th யூனிட்டாக படிக்க போகிறோம். தென் 2வது நம்ம என்ன படிக்க போகிறோம்னா வீடியோவோட செகண்ட் போர்ஷன், இன்ட்ரோடக்ஷன். வீடியோவோட செகண்ட் போர்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 5 வேர்ட்ஸ், அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த 5 வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த 5 வேர்ட்ஸையும் நம்ம இந்த யூனிட்டில் திருப்பி அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த 5 வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு போயிடலாம். பூலியன் லாஜிக். இந்த பூலியன் லாஜிக்ங்கிறது ஒன்றும் இல்லை, இதில் ஒரு 6 லாஸ் இருக்குது. அந்த 6 லாஸையும் இம்பார்ட்டனாக திருப்பி. செகண்ட் என்னென்னா பைனரி நம்பர் சிஸ்டம்ஸு. இந்த பைனரி நம்பர் சிஸ்டமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த யூனிட்டில் உண்டு. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஏன் சால்வ் பண்ணுறோம், எதுக்கு சால்வ் பண்ணுறோம், அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்டோட மிடில் போர்ஷன்ஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஜிக் சிஸ்டம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் எந்த மாதிரி ஆப்ரேட் ஆகணும், எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும், எந்த கண்டிஷனில் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த லாஜிக் சிஸ்டம் தான். அதுக்கப்புறம் இந்த லாஜிக் சிஸ்டத்தோட ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் லாஜிக் கேட்ஸு. இந்த லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் எனது லாஜிக் கேட்ஸு. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பேசிக் லாஜிக் கேட்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணி ஏதாவது ஒரு புது ஆப்ரேஷன் நம்ம பண்ண வச்சா அதை தான் காம்பினேஷனல் லாஜிக்னு சொல்லுவோம். 2 or more பேசிக் லாஜிக் கேட்ஸை கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸை நம்ம க்ரியேட் பண்ண அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காம்பினேஷனல் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 வேர்ட்ஸ் தான் இந்த யூனிட்டில் திருப்பி ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகள். வீடியோவோட செகண்ட் போர்ஷன், இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷனில் மொத்தம் 3 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, அது செகண்ட் பாயிண்ட், அப்புறம் தேர்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, அது தேர்ட் பாயிண்ட். மொத்தம் 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட் சேர்ந்தது மட்டும் தான் இன்ட்ரோடக்ஷன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த யூனிட்டில் எந்த ஒரு தியரி கொஸ்டின் கேட்டாலும் சரி இந்த 3 பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பேராகிராஃபாக எழுதிருங்க, அதுதான் இன்ட்ரோடக்ஷன். அவ்வளோதான். சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு, the digital signals having 2 operating states. The 2 states are allows the applications of
the Boolean logic and binary number representation. The two states are allows the applications of Boolean logic and binary number representation. The Boolean logic and the binary number representations are the foundation for all digital devices and circuits. The Boolean logic and the binary number representations are the foundation for all digital devices and circuits. அதாவது என்னென்னா இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸில் மொத்தம் 2 ஆப்ரேட்டிங் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒன்று 0 ஸ்டேட், இன்னொன்று 1 ஸ்டேட். அதுக்கப்புறம் இந்த 0 ஸ்டேட் 1 ஸ்டேட்டை யூஸ் பண்ணி நம்ம பூலியன் லாஜிக்கோட ஆப்ரேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பைனரி நம்பருடைய ரெப்ரசன்டேஷனையும் நம்ம பண்ணலாம், பைனரி நம்பரையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பூலியன் லாஜிக் அண்ட் பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷன் இந்த ரெண்டும் தான் டிஜிட்டல் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல். பூலியன் லாஜிக்கும் பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷன் தான் என்னது பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார் டிஜிட்டல் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ். டிஜிட்டல் டிவைஸ் ஆனாலும் சரி, சர்க்கியூட் ஆனாலும் சரி, இந்த ரெண்டையும் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபண்டமெண்டலாக இது தான் பூலியன் லாஜிக்கும் பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷனும். இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சுது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, டிஜிட்டல் சிக்னல்ஸ்க்கு 2 ஆப்ரேட்டிங் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த 2 ஆப்ரேட்டிங் ஸ்டேட்ஸ் அதாவது 0 and 1. இந்த 0 and 1 ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் டிவைஸோட எந்த மாதிரியான ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த 4 ஆப்ரேஷனும் இண்டிகேட் பண்ணும். எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த 4 ஆப்ரேஷனும் இண்டிகேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஆன் ஆர் ஆஃபாக இருக்கலாம், அல்லது அந்த டிவைஸோட ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு கண்டிஷனாக இருக்கலாம், அல்லது அந்த டிவைஸோட எஸ் ஆர் நோ அப்படிங்கிற பதிலாக இருக்கலாம், அல்லது அந்த டிவைஸோட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷனாக கூட இருக்கலாம். அந்த 2 ஸ்டேட்ஸ் அதெல்லாம் 0 ஸ்டேட் அண்ட் 1 ஸ்டேட். அது என்னவாக இருக்கலாம், ஆன் ஆர் ஆஃப், ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட், எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த 4 ஸ்டேட்ஸ் தான். அதுக்கப்புறம் என்னன்னா, இதில் ஸ்டேட் 0 ஸ்டேட் 1 அப்படின்ட்டு இருக்கா, அது வந்து ஸ்டேட் 0வாக இருந்துச்சுன்னா அது எதை ரிப்ரசன்ட் பண்ணோன்னா 0 வோல்ட்டை ரிப்ரசன்ட் பண்ணும். ஸ்டேட் 1 அப்படிங்கிறது எதை ரிப்ரசன்ட் பண்ணால் 5 வோல்ட்ஸை ரிப்ரசன்ட் பண்ணும். ஸ்டேட் 1ங்கிறது எதை ரிப்ரசன்ட் பண்ணும், 5 வோல்ட்ஸை ரிப்ரசன்ட் பண்ணும். ஒருவேளை ஸ்டேட் 0 0வையும் ஸ்டேட் 1 1ஐயும் ஸ்டேட் 1 5ஐயும் ரெப்ரசன்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டேட் 0 0 வோல்ட்டையும் ஸ்டேட் 1 5 வோல்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணாமல் நெகட்டிவ் டைரக்ஷனில் இண்டிகேட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் லாஜிக் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். ஓகேவா, நெகட்டிவ் லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சுது. தேர்டு பாயிண்ட், இந்த டிஜிட்டல் சிஸ்டத்தோட ஆப்ரேஷன்ஸ்லாம் எதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், லாஜிக் கேட்ஸை வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். டிஜிட்டல் சிஸ்டமோட ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம எதை வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், லாஜிக் கேட்ஸை வச்சு மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சில பேசிக் லாஜிக் கேட்ஸை வந்து இந்த டிஜிட்டல் சிஸ்டம் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த 5 பேசிக் லாஜிக் கேட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாட், ஆர், அண்ட், நேண்ட், நார், எக்ஸ்ஆர். இந்த 5 பேசிக் கேட்ஸையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், லாஜிக் கேட்ஸோட டிஜிட்டல் சிஸ்டம் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே டன். இப்போது 5 பேசிக் கேட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 2 பேசிக் கேட்ஸை நம்ம கம்பைன் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான அவுட்புட்டை நம்ம வந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்பினேஷனல் லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். காம்பினேஷனல் லாஜிக்னு எதை சொல்லுவோம், 2 டிஃப்ரெண்ட் பேசிக் கேட்ஸை கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவுட்புட்டை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதை தான் என்ன சொல்லுவோம், காம்பினேஷனல் லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் இதோடைய அவுட்புட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா எப்போவுமே அதோடைய இன்புட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதோட இன்ட்ரொடக்ஷன் ஓவர். ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஃபைனலாக ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னோம், டிஜிட்டல் சிக்னல்ஸ்க்கு 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த 2 ஸ்டேட்ஸும் பூலியன் லாஜிக் ஃபங்க்ஷனையும் சரி பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷனையும் சரி அலோவ் பண்ணும். இந்த ரெண்டும் தான் எதனுடைய ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் டிஜிட்டல் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ஸில் இதில் 2 ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த 2 ஸ்டேட்ஸ் என்னவாலாம் இருக்கலாம், ஆன் ஆர் ஆஃபாக இருக்கலாம், ஓப்பன் ஆர் க்ளோஸ்டாக இருக்கலாம், எஸ் ஆர் நோவாக இருக்கலாம், ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கூட இருக்கலாம். இதில் ஸ்டேட் 0 வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, 0வை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்டேட் 1 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, 5 வோல்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு வேளை ஸ்டேட் 0 0 வோல்ட்டையும் ஸ்டேட் 1 5 வோல்ட்டையும் இண்டிகேட் பண்ணாமல் ரிவர்ஸ் டைரக்ஷனில் இண்டிகேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், லாஜிக் கேட்ஸ். அந்த லாஜிக் கேட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, 5 டைப்ஸ் இருக்குது. அந்த 5 பேசிக் டைப் எதெல்லாம், நாட் கேட், ஆர், அண்ட், நேண்ட், நார், எக்ஸ்ஆர். இப்போது ஏதாவது ஒரு 2 கேட்ஸை நம்ம கம்பைன் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப நம்ம அவுட்புட் எடுத்து அதை என்ன சொல்லுவோம், காம்பினேஷனல் லாஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் லாஜிக் சிஸ்டமாக இருக்கட்டும், நார்மல் கேட்டாக இருக்கட்டும், அதனுடைய அவுட்புட்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் இன்புட். ஓகேவா? இதோட செக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.